ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் வலி, கை கால் சோர்வு, வாய்ப்புண், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது கை கால்கள் கொரக்குழி புரிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதனால ஏற்படுது, அதுக்கு எந்த முக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். நிறைய உணவுகள்ல பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 5 உணவுகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சால்மன். இந்த மீன் வகையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறையவே அதுல பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாட்டுப்பால். மேக்சிமம் பாக்கெட் பால் யூஸ் பண்ணாம மாட்டுப்பால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள உணவு இல்லையா? சோ இதுலயுமே பி காம்ப்ளெக்ஸ் அடங்கி இருக்கு. சில பேர் சொல்லுவீங்க, இல்ல நான் டயட்ல இருக்கேன், பால் எல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு. இருந்தாலுமே அட்லீஸ்ட் வாரம் ஒரு 2 நாட்களாவது நீங்க பால் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுதான். ஏன் அப்படின்னா இதுல பி காம்ப்ளெக்ஸ் 7 to 18% அடங்கி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை. இதுல 9 to 15% பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. கண்டிப்பா தினசரி உணவுல நீங்க முட்டை எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் கூட ஏன் சத்துணவுல முட்டை கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்த பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு குழந்தைகள்ல இருந்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுக்கறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கீரை வகைகள். மேக்சிமம் எல்லா கீரையிலுமே அயன் இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, இந்த மாதிரி எண்ணற்ற விட்டமின்கள் அடங்கி இருக்கு. ஆனாலும் எஸ்பெஷலா பி காம்ப்ளெக்ஸ் அடங்கி இருக்க கீரைன்னு பாத்தீங்க அப்படின்னா சிறுகீரை, பசலைக்கீரை. இதை வாரம் 3 நாள் நீங்க கம்பல்சரி உங்களோட உணவுல எடுத்துட்டு வாங்க. இந்த விட்டமின் குறைபாடு இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோயா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ், பச்சை பட்டாணி, இந்த மாதிரியான வகைகளை நீங்க எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு எக்கச்சக்கமான பி காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பா இதுல கிடைச்சிடும். அதாவது பி காம்ப்ளெக்ஸ்ங்கிறீங்களே அப்படின்னா என்னங்க அப்படின்னா, விட்டமின் B1, B2, B3, B6, B8, B12 இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் சேர்ந்ததுதான் நம்ம மொத்தத்துல பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மெயினான 5 உணவுகளை உங்களோட தினசரி உணவுல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குறைபாடு இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா வாழலாம். நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னாவே பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கண்டிப்பா எந்த ஒரு பேஷண்ட்ஸுக்குமே பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் எழுதுவாங்க இல்லைங்களா? நீங்க இந்த மாதிரி மாத்திரை மருந்துகளை எடுக்கிறத விட எந்த உணவுல பி காம்ப்ளெக்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்து நீங்க தினசரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குறைபாடு இல்லாம சூப்பரா ஆரோக்கியமா அழகா வாழலாமே. தசை நரம்புகள் உருவாகிறதுக்கு செயல்படுறதுக்கு எல்லாமே கூட இந்த பி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. அப்புறம் பயிறு வகைகளை நம்ம ஓரளவுக்கு உணவுல சேர்த்துக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இல்லைங்களா? மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், காய்கறிகள் சாப்பிடுவோம், கீரைகள் சாப்பிடுவோம். ஆனா பயிறு வகைகளை அட்லீஸ்ட் வாரம் 2-3 நாட்களாவது தட்டை பயிறு, பாசி பயிறு, மொச்சை, இந்த மாதிரி பயிறு வகைகளை நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான பி காம்ப்ளெக்ஸ் இதுல அடங்கி இருக்கு. சோ நீங்க கண்டிப்பா 100 கிராம் அளவுக்கு உங்களோட உணவுல சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல உடலுக்கு தேவையான பி காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் அறிவியல் ரீதியாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்த சத்துக்கள் மாதிரி இந்த பி காம்ப்ளெக்ஸ நம்ம உடல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம நேத்து சாப்பிட்ட பி காம்ப்ளெக்ஸ் உணவுகள் நாளைக்கு நமக்கு பலன் அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பா அளிக்காது அப்படின்னு தான் அறிவியல் ரீதியா சொல்லியிருக்காங்க. சோ தினசரி நம்ம இந்த பி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு வகைகள், கீரை வகைகள், பயிர் வகைகளை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தான் இந்த சத்து குறைபாடு இல்லாம நம்மளோட உடலையுமே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதனால உங்களோட தினசரி உணவுகள்ல நான் சொன்ன இந்த உணவு வழிமுறைகள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் குறைபாடு இல்லாம உங்களோட உடல், மனம் ஆரோக்கியமா நீங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். அடுத்ததான் நம்ம முத்ரா தான் பார்க்க போறோம். சுஜி முத்ரா. இந்த முத்ராவை நீங்க எடுத்துக்கிறதுனால செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள், சிறுகுடல், பெருங்குடல் சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். இந்த முதிரையை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் இது எல்லாமே உள்ளங்கை டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு, நம்மளோட கட்டை விரல் அந்த நடுவிரல் மோதிர விரல் மேல படுற மாதிரி வச்சுட்டு, இந்த ஆள்காட்டி விரல் மட்டும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த முதிரையை எடுத்துக்கும் போது நீங்க இப்படியே வச்சிருக்க கூடாது. இப்படி மூச்சை இழுத்துக்கிட்டு இதோட உங்களோட ஷோல்டருக்கு நேரா இந்த கையை நீங்க இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே நீங்க இந்த கையை இப்படி கொண்டு வந்துடணும். கையை சேர்த்துக்கணும்லாம் தேவையில்லை, இந்த டிஸ்டன்ஸ் இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இந்த முதிரையை காலை 3 நிமிஷம், மதியம் 3 நிமிஷம், ஈவினிங் 3 நிமிஷம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொன்ன இந்த 4 தொந்தரவுகளுமே இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும். அடுத்ததான் நம்ம வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளி எதுக்கானது அப்படின்னா நம்மளோட முக அழகு,
தேஜஸ், லக்ஷ்மி கடாட்சம் உள்ள முக அழகு பெறறதுக்கான ஒரு வர்ம புள்ளி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளியை நீங்க தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட ஆள்காட்டி விரல் கொண்டு நம்மளோட மூக்குல, அதாவது மூக்குத்தி குத்துற இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த வந்து நீங்க இப்படி தூக்கி விடணும். அதாவது இந்த பள்ளத்துல இப்படி கை வச்சுட்டு நீங்க இப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா, அதாவது 2 to 3 minutes மட்டுமே இந்த வர்ம புள்ளியை நீங்க எடுத்துக்கணும். தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் உங்களோட முகத்துல கட்டாயமா இருக்கும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா எந்த ஒரு 5 வகை உணவுகள்ல பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தின இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ், ஹோம் ரெமெடி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.